ஒரு அகன்ற ஆறு, அதில் நறுமலர்களின் தோட்டம். அதன் மேல் கொங்கிரீட் தூணில் கட்டப்பட்டு எழும்பி கம்பீரமாக நிற்கிறது ஒரு அழகிய கட்டிடம். அங்கே சென்று அதன் உள்ளுக்குள் என்ன இருக்கிறது என்பதை அறிகின்ற பேராவலுடன் வெளியே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் நமது குட்டியும் சுட்டியும். இவர்களே நீண்ட நேரம் அவதானித்துக் கொண்டிருந்த ஒரு முதியவர் அருகே வந்தார். அன்பான குழந்தைகளே, இந்த கட்டிடத்தை பார்த்து ஆச்சரியப்படாதீர்கள். மறுமை வாழ்க்கையில் இதைவிட பல மடங்கு பெரிதான மாளிகைகளை இறைவன் தயார் செய்து வைத்துள்ளான் உங்களுக்கு என்று தெரியுமா? அப்படியா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் பெரியவரே என்று குட்டியும் சுட்டியும் அவசரப்பட்டனர். நீங்கள் சூரா இஹ்லாஸை, அதாவது குல் ஹுவல்லாஹு அஹது என்ற சூறாவை 10 தரம் ஓதினால் போதும். ஒரு பெரிய மாளிகை உங்களுக்காக சுவனத்தில் கட்டப்படும். முஹம்மது நபி அவர்கள் இதை சொல்லுகின்றார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. மறுமை வாழ்வில்தான் அதை இறைவன் உங்களுக்கு தருவான். குட்டிக்கும் சுட்டிக்கும் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இப்பொழுதே வீட்டுக்கு சென்று அதை ஓதப்போகிறோம், மற்றவருக்கும் சொல்ல போகிறோம் என்றனர். பெரியவருக்கு சலாம் கூறி அப்பால் விடை பெற்று சென்றனர். அன்பான பிள்ளைகளே, இந்த இஸ்லாமிய குட்டிக்கதையில் உங்களுக்கு பிடித்த விடயம் எது என்பதை கொமெண்ட்ஸில் கூற தவறாதீர்கள். இவ்வாறான எமது குட்டிக்கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எமது இஸ்லாமிய இந்த குறுங்கதைகளை ஷேர் பண்ணுங்கள்.